லாஸ்ட்டாக விஆர் மால் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் மேலே இருக்கும். அண்ட் ஃபைனலி ஐ தாட் லெட்ஸ் கோ அண்ட் சி எனிதிங் நியூ. நோ பிக் பிளான்ஸ், பட் ரைட்டர்ஸ் கேஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஆரில் நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஷாப்பிங் போகணும் அண்ட் நிறைய ரைட்டர்ஸ் கேஃப்லேருந்து சாப்பிடணும். ஸோ திஸ் இஸ் மை வீக்கெண்ட் பிளான். சின்ஸ் ரொம்ப நாள் ஆனதுனால ஆக்சுவலி எந்த ஃப்ளோரில் என்ன லொக்கேட் ஆயிருக்குன்னு தெரியல, பட் நிறைய ஷாப்பும் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால ஒரு 15 minutes ஐ வாஸ் லிட்ரலி ஸ்டாரிங் அட் தி போர்ட். நாங்கள் போனது கொஞ்சம் மார்னிங் அப்படின்றதுனால அந்தளவுக்கு கூட்டம் வரல, பட் போக போக ஐ திங்க் கூட்டம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டர்ஸ் கேஃப் ஒரு வழியாக லொக்கேட் பண்ணி அண்ட் தென் போயிட்டு அங்கே மெனு கார்டு பார்த்தேன். யூஸ்வலாக ரைட்டர்ஸ் கேஃப் போனால் ஒரு பர்டிகுலர் டிஷ் வந்து நான் கண்டிப்பாக சாப்பிட்ருவேன். மேக் அண்ட் சீஸ் பாஸ்தா, பெஸ்ட் பாஸ்தா நான் சாப்பிட்டது வந்து அங்கே தான். எப்பயுமே நல்லாயிருக்கும். எவ்ரி டைம் யூ ட்ரை, ஈவன் ஆஃப்டர் வெரி லாங் டைம் ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே நிறைய டெசர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன். அங்கே சாப்பிட போகிறது கிடையாது, பட் நான் வந்து எல்லாமே டேக் அவேக்காக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். Some of the desserts you should not miss in Writer's Cafe வந்து Black Ebony, Eclairs and அவங்களுடைய tart varieties and anything in dark chocolate கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பை த டைம் நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துச்சு. ஒரு ஹாட் சாக்லேட், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பெரி பெரி ஃப்ரைஸ் அண்ட் ஹாட் சாக்லேட்டில் அவங்களுடைய சிக்னேச்சர் சில்க் ஹாட் சாக்லேட் இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். யூ வில் டெஃபினெட்லி கெட் அடிக்டட் டு இட்ஸ் டேஸ்ட். அண்ட் கிளாசிக்கான மேக் அண்ட் சீஸ் பாஸ்தா ஆர்டர் பண்ணியிருந்தோம். எந்த ரஷ்மே இல்லாமல் பொறுமையாக வி ஆட் ஆர் மீல். அண்ட் ஷாப்பிங் தான் நெக்ஸ்ட் பிளான். ஸோ அதனால வெறும் ஒரு ட்ரிங்க் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒரு லிச்சி ட்ரிங்க் மட்டும் வாங்கிட்டேன். டேக்அவேல வாங்கினதுனால இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் கொடுத்தாங்க. இதுவும் 10 on 10 வித் அந்த லிச்சி பைட்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும். ஸோ வில் பி சச் அ ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க். அண்ட் ரைட்டர்ஸ் கேஃபில் நிறைய ரைட்டர்ஸ் கேஃபோட அவுட்லெட் வந்து வில் பி அசோசியேட்டட் வித் அ ஸ்டோரி புக் லைன். ஒரு புக் ஸ்டோரோட இருக்கும். அண்ட் விஆரில் ரைட்டர்ஸ் கேஃப் பக்கத்துலேயே ஹிகின் போத்தம்ஸ் இருக்குது. அங்கே போய் ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் செக் பண்ணேன். புதுசாக எதுவுமே அட்ராக்டிவாக இல்லை. ஒரு சில கலெக்ஷன் இருந்தது. ஸோ ஆல்ரெடி இருக்கிறத படிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலான்னு விட்டுட்டேன். நான் ஒரு கிரேசியான அடிக்ட். இந்த புக் ஸ்டோரோட ஸ்மெல், அந்த ஆம்பியன்ஸ், அங்கே இருக்கிற வைப், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ லிட்ரலி ஐ ஸ்பெண்ட் லைக் ½ an hour ஜஸ்ட் சரௌண்டிங் த புக்ஸ் பார்த்துட்டு அண்ட் தென் நாங்கள் ஹோம் சென்டருக்கு ஷாப்பிங் போயிட்டோம். வீட்டில் இருக்க முக்காவாசி க்ராக்கரி அண்ட் தென் கிச்சன் யூட்டன்சில்ஸ் எல்லாமே எய்தர் ஒமேகா இல்லை ஹோம் சென்டராக தான் இருக்கும். வெஸ்ட் சைட்லேயும் ரொம்ப ஈஸ்தட்டிக்கான கலெக்ஷன்ஸ் இருக்கும். பட் வெஸ்ட் சைட் வந்து கொஞ்சம் நார்மல் பட்ஜெட்ல இருந்து ஒரு 2 to 3% அதிகமாக எனக்கு தெரியும். ஸோ சில கலெக்ஷன் நான் வந்து வெஸ்ட் சைடில் வாங்கியிருக்கேன். பட் மெஜாரிட்டி ஹோம் சென்டர் தான். அண்ட் இந்த வாட்டி நான் போகும்போது நிறைய ஃப்ரெஷ் பிளான்ஸ் இருந்துச்சு. ஹோம் சென்டரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் 2 கார்னர் எப்பயுமே இருக்கும். ஒரு கார்னர் ஃபார் ஃப்ரெஷ் பிளான்ஸ் அண்ட் இன்னொரு கார்னர் ஃபார் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ். நீங்கள் ஃப்ரெஷ் பிளான்ஸ் வாங்கிட்டு வந்து அதை வேஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை வீட்டில் அது வந்து ரொம்ப வாடி போகுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தென் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் நிறைய இருக்கும் ஃபார் டெக்கரேட்டிவ் பர்பஸஸ். அண்ட் நாங்கள் வந்து ரூமாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இப்படி செட் பண்ணலாம், அப்படி செட் பண்ணலான்னு சொல்லி வி வர் ஜஸ்ட் பிளானிங். பெஸ்ட் ஃபேஸ் டு விசிட் ஹோம் சென்டர். எஸ்பெஷலி நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ்லாம் இதே மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு வீடுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது இல்லைனா நீங்கள் வீடு வாங்குறதுக்கு முன்னாடி போய் பிளான் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நம்ம வேற எங்கேயாவது வாங்கிட்டு திங்ஸ் எல்லாம் அதே நாங்கள் போய் ஓ மை காட் இப்படி செட் பண்ணிக்கலான்னு தோணும் போது நம்ம வாங்கின திங்ஸ்லாம் போடுறது அகெயின் இட்ஸ் லைக் வேஸ்ட் ஆஃப் மணி. நிறைய பிளான்டர்ஸ் செக் பண்ணோம். எனக்கு ஒரு பிளான்டர் வந்து பால்கனியில் வைக்கணுன்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ஒரு பிளான்டர் எடுத்துக்கிட்டேன். ஹாலில் வந்து ஒரு ஃபோட்டோ வால் க்ரியேட் பண்ணலான்றது பிளானாக இருந்தது. நாங்கள் அதுக்கான சில ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து இங்கே பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் தி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து டேபிளில் வைக்கிற மாதிரி இருந்தது. பேட்டர்ன் வைஸ் அந்த ஃப்ரேம் வைஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. பட் அந்த டேபிளில் வைக்கிற அந்த எக்யூப்மெண்ட் இல்லாமல் இருந்திருந்தா டேரெக்டாகவே ஹேங் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஹூக்கான அவங்க ஸ்பேஸும் சைடில் மாட்டுற மாதிரி இருந்தது. இட் வாஸ் நாட் ஸ்கொயர், நாட் ரெக்டாங்கிள், சம் வாட் டயக்னல். ஸோ அந்த பர்பஸ்க்காக அதை மட்டும் வாங்கலை. ஆஸ் யூஷுவல் சம் கப்ஸ் வாங்கினேன் அண்ட் சில பிளேட் வாங்கியிருந்தேன். மோஸ்ட் ஆஃப் தி பிளேட்ஸ் வந்து பார்க்கும் போது ரொம்ப செராமிக் மாதிரி இருக்கும். பட் அது செராமிக் இல்லை, மெலமைன் வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஷாப்பிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரேக் எடுத்தோம். ஸோ ஃபுட் கோர்ட் போய் உட்காந்துட்டு அந்த வியூ நல்லாயிருக்கும். ஸோ உட்காந்து அங்கேயே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் கிளம்பி வந்துட்டோம்.
பேக் ஹோம். அண்ட் நான் வந்து மொத்தம் 3 கேக் டேக்அவேல ரைட்டர்ஸ் கேஃப்ல வாங்கியிருந்தேன். பிளாக் எபோனி மூஸ், பிரலைன் கேக் அண்ட் ப்ளூபெரி டோனட்ஸ். இதில் நான் வந்து ஆல்ரெடி எப்பயுமே ட்ரை பண்ணுறது இந்த பிளாக் எபோனி. இது ஒரு மஸ்ட் ட்ரை பிகாஸ் ஐ லவ் மூஸ் கேக்ஸ். பிரலைனும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ப்ளூபெரி டோனட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அங்கே ட்ரை பண்ணுறேன். அண்ட் டெஃபினெட்லி இட் வாஸ் ரியலி லிட்டரலாக ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்தது. அது பிரேக் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக ஃப்ளஃபியாக இருந்தது. ஃப்ளேவர்ஸ் நாட் டூ ஸ்ட்ராங், வெரி மைல்ட். அண்ட் கண்டிப்பாக இதனோட ஃபேவரட் லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணேன். நான் வாங்கின திங்ஸை ஒரு குட்டி ஹாலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லைட் க்ரீன் மின் க்ரீனில் ஒரு பிளேட் வாங்கியிருந்தேன். இது மெலமைன் பிளேட். இது ஒரு ட்ரேவாகவும் யூஸ் பண்ணலாம். அண்ட் ரொம்ப அழகான ஒரு கிளாசி ஃபினிஷில் இருந்துச்சு. அண்ட் லிட்ரலாக ஒரு செராமிக் ரெப்ளிகா மாதிரி இருந்தது. தென் கப்ஸ். இந்த கப் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, பட் ஸ்டில் நான் எப்போல்லாம் கடைக்கு போகிறேனோ அப்போது 2 கப் வாங்கி வச்சிருவேன். ஸோ தட் ஐ கேன் கலெக்ட் ஒரு 10 கப் மாதிரி. இதில் கெஸ்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுன்றதுனால நான் இதை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். தென் ஒரு நைஃப் செட் ஆஃப் 4 அரௌண்ட் ஒரு 120 தான். பேஸ்டல் ஷேட்ஸில் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல டியூரபிலிட்டி இந்த நைஃப்ல இருக்குது. யூஸ்வலாகவே பில்லிங் கவுண்டர் கிட்ட நீங்கள் ஹோம் சென்டர் கிட்ட போக போக there will be a section, clearance section. அங்கே வந்து பேக் கோன் ஸ்டாண்ட் வாங்கினேன். இது வந்து மவுண்டன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை நடுவில் செட் பண்ணும்போது சைடில் ஃபுல்லாகவே அந்த ஃப்ளோ இருக்கும். இது லிட்டரலாக சூப்பரான கிளியரன்ஸ் சேல் இருந்தது. அண்ட் ஐ பாட் திஸ் ஃபார் 74 rupees. அப்புறம் செட் ஆஃப் 2 பிளான்டர்ஸ். ஒன்று வந்து ஒயிட் கலர் அண்ட் ஒன்று வந்து கிரே கலர். ஒன்று நான் இங்கே வீட்டில் வச்சிருக்கேன் அண்ட் இன்னொன்று அம்மா வீட்டில் என்னோட ரூமில் வச்சிருக்கேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஸ்ட்ரைப்டாக ஈஸ்தெட்டிக்காக இருந்தது. வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு செராமிக் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். அண்ட் இதுவும் கிளியரன்ஸ் சேலில் இருந்தது. ஸோ அண்டர் 100ல தான் இது ரெண்டுமே நான் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பால்கனி பிளான்ட்டா. இது பால்கனியில் மணி பிளான்ட் வைக்கிறதுக்காக வாங்கினேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரு ஹேங்கிங் பிளான்ட், பட் நான் வந்து அதை ஃப்ளோரில் செட் பண்ணுன்றதுக்காக இதை வாங்கியிருந்தேன். அண்ட் தட்ஸ் ஹவ் மை வீக்கெண்ட் வெண்ட். இன்னொரு vlogல பார்க்கலாம். பை.